தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ecosystem இஸ் எவால்விங் a lot அண்ட் அதுக்கு வந்து பேசிக் பில்லர் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் தான். ஏன்னா ஒரு எப்பயுமே ஒரு ஜேர்னி வந்து ஒரு ஃப்ரீலான்சரை ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து ஒரு கன்சல்டன்சி அவர் ஒரு ஏஜென்சி இல்லை ஒரு சின்ன டெக் கம்பெனி அப்படி ஆரம்பிச்சு தான் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் வரும். அண்ட் நாங்களுமே அப்படிதான் பிட் ஸ்கிரீன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு விஜய் அப்படின்னு பேர் வச்சுட்டு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் நல்லா இருக்காது. ஸோ ஐ வாண்டட் டு டூ அ குட்டி ஸ்டோரி அபவுட் ஹவு வி ஸ்டார்டட் பிட் ஸ்கிரீன்ஸ் அண்ட் வேர் வி ஆர் டுடே. ஸோ ஒரு பேண்டமிக் டைம்ல கோவிட் டைம்ல ஆரம்பிச்ச ஒரு பிட் ஸ்கிரீன்ஸ் 4 பேரை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு டுடே வி ஆர் 52. ஸோ டெஃபினட்டா பிளாக் செயின் நாலேஜ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் பிட் ஸ்கிரீன்ஸ் டீம். ஹெச்ஆருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இப்போ தமிழ்நாடு சர்க்கிளில் நான் பார்க்குறேன். அண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் என்ன சொல்றது, இன்ஃபேக்ட் பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறதே இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வைட்லி டாக்ட் அபவுட் டாபிக்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ எல்லாருமே பண்றாங்களே அப்படின்னு பார்த்து ஈர்க்கப்பட்ட ஒரு ஆள் தான் நான். எனக்கு வந்து இந்த எப்ரா அண்ட் டீம் தே ஹெல்ப் மீ அலாட் ஃபார் தி கான்டென்ட் ஜேர்னி. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஒய் கான்டென்ட் ஒய் நவ் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. பிளாக் செயின் அப்படிங்கிறதே ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன். ஸோ இது ஒரு கட்டாயமாகவே ஆயிடுச்சு. ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி தான் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதனால மார்க்கெட்டுமே வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் குவார்ட்டர்ஸ் ரொம்ப டவுனாக இருந்தது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் இப்போ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்லி கெட்டிங் பெட்டர். பட் ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி ஒரு Q2 லாஸ்ட் இயர், Q3 லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இருந்து எந்த ஒரு மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் நாங்கள் போட்டாலுமே வந்து ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லிட்டரலி 0. சரி, ஓகே, லெட்ஸ் ட்ரை சம்திங் இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் டீம் வந்து என்ன புஷ் பண்ணாங்க. நீங்க வேணா பேசுறீங்களா விஜய் அப்படின்னு. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கான்டென்ட்டுக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல பலதரப்பட்ட கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. லைக் மீடியா பேக்ரவுண்டா இருக்கட்டும் அண்ட் நிறைய ஈவன் அக்காக்கள் முதற்கொண்டு நிறைய ஃபேமஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிட் ஸ்கிரீன்ஸ் இல்லை ஒரு ஃபண்ட் ரைசிங் ஸ்டார்ட் அப்ஸ் இதை பற்றிலாம் பேசலாமா, பேசினா அதுக்கு மக்கள் அதை ரிசீவ் பண்ணிப்பாங்களான்னு தெரியாம தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் டச் வுட் இப்போ 5 months and it's been a great journey so far. So in just a 5 months time, I'm really glad that nearly 300,000 people follow me across handles. And அதுக்குமே வந்து ஆப்வியஸ்லி தமிழ் ஆடியன்ஸ் தான் காரணம். ஏன்னா தமிழ்ல தான் ஃபுல்லாகவே பேசுகிறேன். குட் டு பி வித் குட் டு கெட் சச் அ சப்போர்ட். இந்தியாவில் சோஃபார் கம்மி தான், ஐ மஸ்ட் அட்மிட். இந்தியாவில் பிளாக் செயின் இது வரைக்குமே ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு டொமைன் தான். பட் ஒன் திங், பிளாக் செயின் இங்கே இல்லீகல் கிடையாது. அதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு அசட்லையுமே டாக்ஸேஷன் போடுறாங்க அப்படின்னா, இப்போ பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் 30% டேக்ஸ் அண்ட் 2% TDS. ஸோ எந்த ஒரு அசட் மேலையும் ஒரு டேக்ஸோ டிடிஎஸோ போடுறாங்கன்னா இட் இஸ் நாட் இல்லீகல். ஸோ பிளாக் செயின் அப்படிங்கறத இப்பதான் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திங் இஸ் இட் வில் கிராஜுவலி கெட் பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் 4 years உங்க சுத்தி இருக்கிற அங்கிள் ஆண்டிஸ் தாத்தா பாட்டிஸே பிளாக் செயினா என்னன்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நடக்கும். பிகாஸ் US மார்க்கெட் தான் பிளாக் செயினை ஹெவிலி டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் நவ் வி ஹாவ் கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி பிரசிடென்ட் இன் த US who is Donald Trump. So I believe blockchain will get bigger and bigger in India. Yes, சொல்லுங்க. So நீங்கள் சென்னை மீனிங் தமிழ்நாடு, ஓகே. பட் when I just checked with you, you are in German now. Basically, Yes. I know you are in Rajapalayam, but your business in German. Okay. So எப்படி இங்கேருந்து அங்கே கனெக்ஷன், how you just your story, உங்கள் குட்டி கதை இந்த ஸ்மால். ஜெர்மனிக்கு வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு ஒரு 12 years முன்னாடி போயிருந்தேன். ஸோ அதுல இருந்து ஜெர்மனில தான் இருக்கேன். அண்ட் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்போ பீக் கோவிட் டைம், கொரோனா டைம்ல வந்து ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைம்ல ஆக்சுவலா உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் லைஃப்ஸ் இன் த வேர்ல்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஒரு ஊரே மாறி போய் இந்தியாவுக்கே போய் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, பேண்டமிக் ஒன்று இருக்கு, இன்னொன்று வேலையை விட்டுட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், இன்னொன்று இந்தியாவுக்கும் போய் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன எல்லாரும் ஏதோ ஆயிடுச்சுன்னு தான் நினைப்பாங்க. So the thing is, I started BitScrunch in Germany just because I am living in Germany. Nothing else. I'm really patriotic. I wear India as
பேட்ச் ஆஃப் ஆனர் மாதிரி தான் நான் பண்ணுவேன். அண்ட் எங்களோட டீம் காம்போசிஷனே சொல்லணும்னா 52 பீப்புள் இருக்கும். 46 பீப்புள் ஆர் லிவிங் இன் இந்தியா. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர்ல தான் எங்களோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. வி ஹாவ் 5 ஃபாரினர்ஸ், few people in Germany, but then the rest of the team are in India. ஸோ பெங்களூர்ல ஜேபி நகர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, சென்னையில பெருங்குடியில ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தோம், ஒரு ஃபிளெக்ஸி ஆஃபீஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி சென்னையில ஒரு காமன் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் வந்து கேளம்பாக்கம்ல இருந்து வராரு, சென்னைக்கு மிக அருகில். இன்னொருத்தர் பெரம்பூர்ல இருந்து வராங்க. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் டு ஃபிகர் அவுட் அன் ஆஃபீஸ் ஸ்பேஸ். பட் வி ஆர் a ரிமோட் கம்பெனி. ஸோ ஜஸ்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், ஜெர்மனி படிக்க போனனால அங்கே செட்டில் ஆனது. பட் மற்றபடி ஜெர்மனில தான் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுலாம் ஆரம்பிக்கல. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு கான்ட்ரிபியூட் அ லாட் டு த இந்தியன் எக்கானமி. ஸோ 52 எம்ப்ளாயீஸ்ல 46. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க வாட் வி ஹேவ் இன் ஸ்டோர் ஃபார் த இந்தியன்ஸ். ஸோ இந்த பிளாக் செயின், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி வந்து இன்றைக்கி இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஓகே, ஸோ தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அபவுட் இட் அண்ட் ஹவு அபவுட் த ஃபியூச்சர் அண்ட் ஸ்கோப், opportunities and challenges in this particular field, so that how come freelancers can begin their career in this particular field. ஓகே, இல்லைங்க, இப்போ பிட்ஸ்கிரீன் ஸ்டார்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கன்சல்டிங் ஒரு ஏஜென்சியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பண்ணல. வி ஸ்டார்ட் அஸ் அ டீம் ஆஃப் 4. சின்ன சின்ன பிளாக் செயின் ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணுவோம். we wanted to see what is in blockchain, right? ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து வெப் 1, வெப் 2, வெப் 3ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப் 3, வெப் 3ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பிளாக் செயின்ல ஒர்க் பண்ற பசங்க எல்லாம். வேற ஒன்றும் இல்லை. வெப் 1 அப்படின்னா இன்டர்நெட் வந்த புதுசு. நீங்க வந்து ரீட் ஒன்லி மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது அவங்க பப்ளிஷ் பண்றதை நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து வெப் 1. இல்ல இன்டர்நெட்ல உள்ள பேஜஸ், அவங்க வெப்சைட்ல போடுற இன்ஃபர்மேஷனை நீங்க படிக்க மட்டும்தான் முடியும். பட் வெப் 2ங்கிறது இந்த இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸோட எவல்யூஷன் தான் வெப் 2. நீங்க வந்து உங்களுடைய காமெண்ட்ஸ், லைக்ஸ் ஷேர் பண்ணலாம், நீங்க கான்ட்ரவர்சியா நீங்க பேசலாம், நீங்க அதுக்கு முரண்பாடா பேசலாம், இதெல்லாம் பண்ணலாம். இந்த வெப் 3ங்கிறது என்னன்னா யூ ஆல்சோ ஓன் அ பீஸ் ஆஃப் இட். இப்போ இன்னைக்கு இப்போ விஜய் பிரவீன் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு சோஷியல் மீடியால 300,000 ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். பட் இஃப் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் டிசைட்ஸ் இல்ல இது அந்த அளவுக்கு பெரிய ப்ரொஃபைல் இல்லை, நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐ லூஸ் ஆல் மை ஃபாலோவர்ஸ், ரைட்? பட் இன் அ டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் அது கிடையாது. யூ ஹேவ் த கண்ட்ரோல். ஸோ எனக்கு என்னன்னா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் பேசிக் ஆல்ரெடி இந்தியாவில் வெப்3 டொமைன்ல நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கம்மி தான். நான் பார்த்த வரைக்கும் பரவலா வந்து பெங்களூர், மும்பை, புனே, டெல்லி அங்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க. மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படியே கொஞ்சம் அவங்க அந்த அந்த நுவான்சஸை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 2, 3 பேர் 4 பேரா சேர்ந்து ஒரு ஏஜென்சி பிஸ்னஸ் மாடல் மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஸ்டார்ட் அப்ஸா எவால்வ் ஆகுது. இப்போ இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா பாலிகான் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த ப்ராஜெக்டும் சரி, பிட்ஸ்கிரன்ச்சும் சரி, எல்லாமே ஒரு ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ட்ரம்ப் வந்தனால blockchain is going to be massive in the next 4 years. நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணியிருக்கேன் என்னோட சோஷியல் மீடியாவில். 2025 and 26 is going to be really good for blockchain அப்படின்னு. ஏன்னா நான் எனக்கு ஒரு பர்டிகுலர் கரன்சி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எப்பவுமே பேச மாட்டேன். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் an individual's perspective. இன்ஃபேக்ட் யாருமே blockchainல கரன்சியில இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் வாலடைல், ரைட்? பட் யூ கேன் பிலீவ் இன் த பிளாக்செயின் டெக்னாலஜி. டெக்னாலஜி வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற, ரைட்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கறது தான் கஷ்டம். அண்ட் யாருமே எந்த ஒரு காயின்லயோ டோக்கன்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு பண்ணாதீங்க அன்லெஸ் யூ ஸ்டடி தரோலி அபவுட் வாட் இட் இஸ். இங்க நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் என்னன்னு தெரியாம ஓகே கிரிப்டோ கரன்சியா நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய காயின்ஸ், நிறைய டோக்கன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சில டோக்கன்ஸ்க்கெல்லாம் என்னுடைய ஃபேஸை காட்டி பாப்பாக்கு சோறு விட்டுற மாதிரி நிறைய பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நான் என்டோர்ஸ் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் எங்க பிட்ஸ்கிரன்ஸுக்கே வந்து ஒரு டோக்கன் காயின் இருக்குங்கிறது நிறைய இடத்துல சொன்னது கிடையாது. ஸோ டோன்ட் இன்வெஸ்ட்
in the technology until you believe what it is. அதுதான் நான் எல்லாருக்குமே வைக்கிற ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். ஏன்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஃபேன்சி வேர்ட் நிறைய பேர் பேசுறப்போ நானும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு லைஃப் சேவிங்ஸே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணிடுவாங்க. பி கேர்ஃபுல் and get yourself educated before you make an investment. Hello, audible? One last question, guys, and then we'll Yes. move next. Okay? Sure. Vijay, audible? Yes, audible. இப்போ பிளாக் செயினை நாங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் இப்போ கம்பெனிலேயே இஃப் ஐ எம் கோயிங் டு பிச் வித் எனி கம்பெனி ஹவு கேன் வி எக்ஸ்பிளைன் டு தெம் தட் திஸ் கோயிங் டு பி அ மேசிவ் சேஞ்ச் வில் பி இன் ஃபியூச்சர் இன் ஃபியூச்சர்ஸ்? ஓகே, நீங்க இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்க எந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, எந்த பர்டிகுலர் செக்மெண்ட் கிட்ட நீங்க பிளாக் செயினை சேல் பண்றீங்கிறது தான் மேட்டர். ஒரு 10 years முன்னாடி டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. அந்த டேட்டாவோட அவுட்கமே நம்ம இப்பதான் பாக்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ஆடிட்டோரியம்ல சாட் ஜிபிடி தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க மேபி கோமால இருந்து எந்திரிச்சு வந்திருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டேட்டா நம்ம கூட 10 years டிராவல் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போதான் அதோட அவுட்கமை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி 10 years லேட்டர் ஐ ஆம் பிரிட்டி ஷுர் பிளாக் செயின் வில் பி வைட்லி அடாப்டட். ஏன் சொல்றேன்னா, டேக் ஆல் த வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆர் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கம்பெனிஸ், பிளாக் ராக் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. பிளாக் ராக், ஃபிடெலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டாய்ஷே பேங்க், ஈவன் யூஎஸ் கவர்மெண்ட் has approved storing Bitcoin as a reserve. அதாவது அவங்க கண்ட்ரியோட நேஷனல் ரிசர்வ்ல பிட்காயினை சேவ் பண்றாங்க, ரைட்? ஸோ இது எப்படின்னா கோல்டை சேவ் பண்ற மாதிரி. கோல்டை வந்து ஒரு கரன்சியா இமேஜின் பண்ணி ரிசர்வ் பண்ணுவாங்க கண்ட்ரிஸ் எல்லாருமே. எல்லா கண்ட்ரிஸ்மே கோல்டோட ஹோல்டிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு கண்ட்ரி அடாப்ட் பண்றதுக்கு இப்போதான் லாஸ்ட் 2 days பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் சைன்ட் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், EO. ஸோ இதெல்லாம் விட கம்பெல்லிங் விஷயமே இங்க கிடையாது. மாஸ்டர் கார்டு இஸ் ஹெவி இன்டு பிளாக் செயின். வீசா, எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கார்டு அண்ட் வீசா கார்டு இல்லாத பாக்கெட்டே இருக்காது. இங்க எல்லாருமே வச்சிருப்பீங்க. தே போத் ஆர் இன்டு கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி. பேபால் இஸ் ஹெவிலி இன்டு பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் ஜியோ காயின், ஜியோ, ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பாலிகான் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ if you take out the list of top 500 companies in the world, nearly 1/3 already adopt பண்ணிட்டாங்க. இதை தாண்டியும் நீங்க உங்களுக்கு ஒரு கம்பெல்லிங் ரீசன் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட். அதனால இதை நீங்க காமிச்சீங்கனாலே they should be able to adopt it. Thank you, sir. Thank you, Vijay, sir, for virtually connecting with us. It really means a lot. And guys, let's have a huge round of applause for Vijay, sir. Thank you. Thank you, sir. Thanks a lot. Thank you. Sorry for not being able to be there. But yeah, கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். Next time, we look forward to have you here in person, sir. Thank you. Thank you.